ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் நிறுவனருமாகிய பிஜே அவர்கள். ஈரான் அமெரிக்கா போரில் அமெரிக்கா பின்வாங்கிருச்சு, இஸ்ரேல் மட்டும்தான் போராடுதுங்கிற மாதிரியான செய்திகளுடன் கடந்த நேர்காணல் நம்ம எடுத்தோம். ஆனா இப்ப ஈரான் உளவு பிரிவு தலைவரை நாங்க கொண்டுட்டோம், அப்புறம் அணுசக்தி மையத்தை தாக்க போறோம், அதனால வெளிவரக்கூடிய விஷவாயு எல்லாம் வளைகுடா நாடுகளை தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுதுங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ந்து போடுறாங்க. ஈரானுக்கு நாங்க டைம் கொடுத்துருக்கோம்னு ட்ரம்ப் திருப்பி பேசியிருக்காரு. அந்த டைம் இன்னைக்கு காலையிலோட முடிஞ்சிருச்சு, இனி என்ன வேணாலும் நடக்குங்கிற மாதிரி மிரட்டல் செய்தி வந்திருக்கு. இது எப்படி பாக்குறது? இப்ப இந்த போர் ஈரான் மாத்தி அமெரிக்கா, அமெரிக்கா மாத்தி ஈரான் திருப்பி திருப்பி தலை எடுத்துக்கிட்டே தான் இருக்குமா, இல்ல ட்ரம்ப் ஒரு மிரட்டுறதுக்காக சொல்றாரா? இதுக்கிட்ட ட்ரம்ப் ஏதோ தற்கொலை செஞ்சுக்க போறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுச்சு. என்ன நடக்குது? இந்த செய்தியில பொறுத்தவரை என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது இந்த ஈரான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஒரு அரை மெண்டல் கூட இல்லை, முழு கிறுக்கன் ஆயிட்டான். ஏன்னு கேட்டா, நினைச்சு ஒரு விஷயத்தை பேசி, நான் இதை சொல்லல, ட்ரம்புடைய கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினரை இவர் பைத்தியம் ஆயிட்டாரு, அவர் சுய நினைவுல இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு ஒன்று சொல்றாரு. தாக்குவேங்கிறாரு, பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாரு, சுமூகமா போய்கிட்டு இருக்குங்கிறாரு, நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்குங்கிறாரு, மறுபடியும் அழிச்சிருவாங்கிறாரு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி பேசினார்கள்னு சொன்னா நிஜமாகவே அவர்களுக்கு மர கலந்துச்சு என்றுதான் அர்த்தம். அதனால அங்க உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, அமெரிக்காவில் ஒரு 25வது விதியை பயன்படுத்தி ஒரு பிரதமர், ஒரு அதிபர் சரியான முறையில் உடம்பு ரீதியாகவோ மூளை ரீதியாகவோ செயல்பட முடியாமல் இருந்தால் அவரை பதவி நீக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு பிரதமரா இருக்காரு, கிறுக்கனா போயிட்டான். ஒரு பிரதமரா இருக்கிறாரு, உடல் செயல்பட முடியாம போயிருச்சு. இந்த 2 காரணங்களுக்காக வேண்டி அதிபரை பதவி நீக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கிறது. இல்ல, அது உலக நாடுகள் எல்லாத்துலயும் சட்டம் இருக்குல்ல. இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர் தேர்தலை நிற்பதற்கு அடிப்படை தகுதியே இந்திய குடிமகனா இருக்கணும், அப்புறம் மனநிலை சரியா இருக்கணும். மனநிலை சரியில்லாத ஒருத்தரை எப்படி நம்ம மனநிலை சரியில்லாத ஓட்டே போட முடியாது. ஆனா இவர் இப்ப இடையில ஆகுறாரு. இப்ப அது தேர்ந்தெடுக்கும் போது பைத்தியமா இல்லாம இப்ப ஆயிட்டதுனால அதுக்கு என்ன செய்யறதுன்னா அதுக்கு ஒரு விதியை வச்சிருக்கிறாங்க. இத ட்ரம்ப் கட்சியில உள்ளவங்களுமே ஆதரிக்கக்கூடிய நிலைமையில அந்த தீர்மானம் வரப்போகிறது. ஆதரிக்கக்கூடிய வகையில இருந்தால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. 2வது, இவருடைய அந்த அறிவிப்புகளுக்கு எதிராக 1 கோடி பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. 1 கோடி மக்கள் இந்த போர் தேவையில்லை, எங்களுக்கு கிங்ஸ் ராஜா தேவையில்லை, ஜனநாயக அடிப்படையில் செயல்படுற ஒரு அதிபர் தான் வேணும்னு சொல்றதுனால ட்ரம்புடைய மிரட்டல்ங்கிறத பெரும்பாலும் பொய்களாகவும் வெத்து உருட்டலாகவும் தான் இருக்கு. ஏன்னா அந்த தவணை கெடு விதிக்கிறார்ல, இது ஒரு தடவையா விதிக்கிறாரு. முதல்ல 48 மணி நேரம்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் நான் அதிகமாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமேல இல்ல, நல்லபடியா பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கிறது, ஈரான்ல இருந்து எனக்கு பரிசு பொருள் அனுப்பி இருக்கிறாங்க, அதனால அது தாக்குதல் இல்லைன்னாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, மறுபடியும் நாங்க ஹுர்முஸை திறக்கலன்னு சொன்னா நடக்கிறது வேற, தாக்குவோண்டாரு. அதுக்கப்புறம் ஹுர்முஸ் திறக்கிற எங்க வேலை கிடையாது, எங்களுக்கு ஆயில் நிறைய இருக்கிறது, யாருக்கு வேணுமோ நீ போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து கை கழுவிட்டோம்னு சொன்னாரு. இப்ப இன்னைக்கு உள்ள பதிவு என்ன போடுறாருன்னு கேட்டா, நாங்க கடுமையான தாக்குதல் நடத்த போறோம், இதுவரைக்கும் சந்திக்காத தாக்குதல்ங்கிறத இது 10 தடவை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இது முதல் தடவை இல்லை, இதுவரை ஈரான் சந்திக்காத ஒரு தாக்குதலை நாங்க நடத்த போறோம்ன்றத 10வது முறையாக இப்ப சொல்லி இருக்கிறார். சொல்லிட்டு எதை தாக்குவார்ன்னு கேட்டா, பாலங்களை, அதாவது மின்சார கட்டமைப்புகளை, அதாவது வெகுஜன மக்களுக்கு பயன்படக்கூடிய இலக்குகளை தான் தாக்குறாங்களே தவிர ஈரானுடைய அந்த ஏவுகணை தளங்களை அவர்களுக்கு தாக்க முடியல. அதில் பாதாளத்தில் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஆயுத பலங்களை குறைக்கக்கூடிய தாக்குதல் நடத்த முடியல. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், மின்சார உற்பத்தி தளங்கள், இது மாதிரியான இடங்களை தான், ஒரு பாலத்தை கூட தகர்த்தாங்கல்ல, கடும் தாக்குதல் நடக்கும்டாரு. அடுத்த நாள் பார்த்தா ஒரு பாலத்தை போட்டு தகர்த்திருக்கிறாங்க. இங்கதான் கடும் தாக்குதலாம். இந்த பாலம்ங்கிறது பொது போக்குவரத்துக்காக, பொதுமக்களுக்காக உள்ளதை தாக்கக்கூடாதுங்கிறது சர்வதேச இந்த போர் சட்டத்துல இருக்கிறது.
அந்த போர்க்குற்றம் செய்யற விதமாக அதை அறிவிக்கிறாரு. சொல்லி தவறுதலாக இலக்குகள் மாதிரி தாக்குனா கூட மன்னிச்சிருவாங்க. அதைத்தான் தாக்க வேண்டி சொல்லிட்டு செய்யறான். அதாவது மருத்துவமனையை தாக்குவேன், மின்சார கட்டமைப்பை தாக்குவேன், குடிநீர்களை தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறது என்பது பெரிய போர்க்குற்றம். போர்க்குற்றமா இருந்தாலும் இவன் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போர்ல அழிச்சாலே தவிர ஐநாவோ யாருமோ ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு உள்ள நிலைமை இருக்குன்னு வைங்களேன். இது இன்னைக்கு உள்ள நிலைமை. அதனால அவங்க தாக்குதல் நடத்துவாங்கன்னா நடத்துவாங்க. நடத்தும் பொழுது இவங்க அந்த தளபதி இருக்காருல்ல, அவரே என்ன செய்யறாருன்னு கேட்டா ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க. இவர் சொல்றதை கேட்க மாட்டேன்றவுன அவர் ரிசைன் பண்ணிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, பைத்தியக்காரன்ட்ட நாடு மாட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி முக்கிய தளபதியா இருந்தவரை அந்த ராஜினாமாவுக்கு பிறகு பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறார். இது ஒரு நிலைமை. இப்ப ஈரான் என்ன செய்யறாங்கன்னா, இவர் மிரட்டல் பண்றாருல, அவங்க கை டவுன் ஆயிருச்சுன்னு சொன்னா பயந்துருப்பாங்க. அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம், நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவோம் தானே ட்ரம்ப் கூப்பிடுறாரு. அதுக்கு நாங்க சரியா வர்றோம்னு அவங்க சொல்லி இருக்கணும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மிரட்டல்ங்கிறது எங்கள்கிட்ட வச்சுக்கிறாத, குருமுசை 100 வருஷம் ஆனாலும் உன்னால திறக்க முடியாது, அது எங்க கண்ட்ரோல்ல இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கண்ணியமான முறையில பேசணும்னு சொன்னா வா, நாங்க எங்க டிமாண்டுகளை கேட்டுக்கிட்டு பண்ணணுமே தவிர நீ ஆர்டர் பண்ணக்கூடிய வகையில உள்ள பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோங்கிறாங்க. அப்ப இந்த தாக்குதலுக்கு அவங்க அஞ்சல, பயப்படலைங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துறோம். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கணும். ஏன்னு கேட்டா, அமெரிக்கா இவ்வளவு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய F-35ங்கிற விமானத்தை சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. F-15ங்கிற விமானத்தையும் சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. அவங்க குண்டு போட வந்த விமானங்களை அவங்கள தாக்குறதுக்கு எந்த ஆயுதமும் இல்லை ஈரான் டெண்டர். அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னா, விமானங்களை சுட்டு வீழ்த்திடுறாங்க. வீழ்த்தின பிறகு அந்த 2 விமானிகள் அதுல இருப்பாங்க. அந்த விமானத்தை சுட்டோன்னு என்ன செய்யும்னா, அது தூக்கி 2 பேரையும் வீசிடும். பாராசூட் வழியாக என்ன செய்வாங்கன்னா கீழே இறங்கிடுவாங்க. அதுல ஒருத்தன் ஈரானுக்கு வெளியே போய் விழுந்துட்டான், அவனை பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தன் ஈரானுக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்லி அவனை மீட்க போறோம்னு சொல்லி ஒரு நடவடிக்கை ஒண்ணு எடுத்தாரு. என்ன நடவடிக்கைன்னு சொன்னா, அந்த பொதுவா ஒருத்தன் விழுந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு ஜிபிஎஸ் அவன் வச்சிருப்பான். அவன் இருக்கிற இடம் ஈரான்காரர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் அந்த ஜிபிஎஸோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா. எந்த இடத்துல இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு 155 விமானங்களை அனுப்பி, ஒரு விமானம் 2 விமானம் இல்ல, 155 விமானங்களை அனுப்பி அவன் எந்த இடத்துல இந்த சிக்னல் கொடுக்குறானோ அதை பார்த்து அந்த இடத்துல கயிறை கட்டி ஆளை தூக்கிட்டோன்னு சொல்றாங்க. அவரை நான் காப்பாத்திட்டு வந்துட்டோம்னு சொல்றதுல பெருமை இல்ல. விமானத்தை சுட்டுட்டானா இல்லையா? சுட முடியாத விமானம், ரேடார்ல சிக்காத விமானம், யாராலும் பார்க்க முடியாது. ஜிபிஎஸ் இல்ல ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதோ கூட்டி வந்துட்டீங்க. ஆனா விமானம் சுட்டு வீழ்த்தினது ஈரானுடைய வலிமையை தானே காமிக்குது, வலிமையை தானே காட்டுது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, காப்பாத்தினோம்னு சொல்ற மாதிரி 155 விமானத்தை கொண்டு போகும் பொழுது 10 விமானத்தை சுட்டு தள்ளிட்டாங்க. அதோட அரண்டு போய் 155 விமானம் திரும்பி வந்துருச்சு. அப்போ அந்த அந்த ஒருத்தர் காப்பாத்தி கொண்டு வந்துட்டோங்கிறாங்கல்ல, அவருடைய படத்தையோ அவருடைய பேரையோ அவருடைய வீடியோவையோ இது வரைக்கும் வெளியிடல. நான் காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்களே தவிர, இவர் தான் அந்த ஆளு, இந்த இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காப்பாற்றப்படுற வீடியோல காப்பாத்தினதுக்கு பிறகு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை போட்டு நிரூபிக்க காணாம். அவர் ட்ரம்புடைய பதிவுல போட்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்த பார்க்கணும். அந்த வகையில ஒரு பதிலடி நல்லா கொடுத்துருக்குறாங்க. 10 விமானம் போன உடனே இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனிமே நம்ம விமான தாக்குதல் பண்ணக்கூடாது, விமானத்தை இப்ப சுட்டு தள்ளுற அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கிறது, அதனால ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து ஏவுகணை அனுப்புவோம், நம்ம விமானத்தை அங்க அனுப்பாம ஏவுகணையில தாக்கணும்னு சொன்னா நமக்கு டேமேஜ் வராதுன்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் முடிவு எடுத்திருக்கிறதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. அது ஒரு விஷயமாச்சா. அதுக்கடுத்து என்ன, திருப்போலின்னு சொல்லி ஒரு கப்பலை கொண்டு வர்றாங்க. அதுவும் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியான விமானம் தாங்கி கப்பல் கிடையாது, ஆனால் போர்க்கப்பல். அது ஒரு பெரிய கப்பலாக அதில் படை வீரர்கள்லாம் இருப்பாங்க. அந்த கப்பலை கொண்டு அங்கே இருந்து அந்த ஏவுகணை தாக்குவதற்காகத்தான் கொண்டு வர்றாங்க. வரும் பொழுது அந்த கப்பலை அடிச்சு நகர்த்தி அந்த கப்பல் சேதமாயி இந்திய பெருங்கடலுக்கு திருப்பி கொண்டு போயிட்டாங்க. அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த கப்பலை திருப்பி அவங்க அடிக்கணும்னு சொல்றாங்க, அடிக்க வர்றாங்க. வந்தாலும் இவங்க பதிலடி கடுமையா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய கப்பல் ஒன்னே நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆயுதமேத்தி வந்திருக்குது சிங்கப்பூர் வழியாக.
அந்த கப்பலை மோப்பம் பிடிச்சி அதை நினைச்சிட்டாங்க கம்ப்ளீட்டா தீப்பத்தி எரியிற அளவுக்கு அழிச்சிட்டாங்க. அதுல எக்கச்சக்கமான ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு சரக்கு கப்பல்ங்கிற பேர்ல வந்திருக்குது. அப்ப இவங்க நேத்து மாத்திரம் 2 கப்பல் அடிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து திரிப்போலிங்கிற ஒரு கப்பலு, இன்னொன்னு இஸ்ரேலுக்கு வந்த சரக்கு கப்பல் அடிச்சிருக்கிறாங்க. அப்ப விமானங்களையும் தகர்த்துட்டாங்க. அதுபோக என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இவங்க எந்த மாதிரியான தாக்குதல் வந்து இங்க நடத்துறாங்களோ ஈரான்ல நடத்துறாங்க. சேதம் ஏற்படும். கண்டிப்பாக பொதுமக்கள் சேதப்படுது. பல்கலைக்கழகத்தெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய விஞ்ஞானிகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள்லாம் கூட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறவங்க இவங்க பதிலடி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு எங்க கொடுக்குறாங்கன்னு கேட்டா, அந்த ராணுவ தளங்களை வச்சிருக்கான்ல அமெரிக்காக்காரன், அந்த தளங்கள் மாத்திரம் இல்லாம அமெரிக்காவுக்கு என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அனைத்தையும் தாக்குவோம் என்று சொல்லிவிட்டு பஹ்ரைன்ல, குவைத்துல, சவுதியில, ஜோர்டான்ல, இன்னும் பல பகுதியில் உள்ள அமெரிக்காவுடைய சொத்துக்கள், அமெரிக்காவுடைய கட்டிடங்கள், அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க பதிலடி கொடுத்து தாக்குறாங்க. தொடர்ச்சி எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சேதம் ஏற்படுது. ஏன்னா பெரிய நம்பர் உள்ள நாடு அது. பல கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு குண்டை போட்டோம்னு சொன்னா அதுல வந்து ஒரு நகர்ப்புறங்கள்ல போய் போட்ட கிராமங்கள்ல போட்டா ஒன்னும் ஆகாது. நகர்ப்புறத்துல போட்டோம்னு சொன்னா ஒரு 10 பில்டிங் இடிஞ்சாலும் அதுல 50 பேர் செத்துருவான்ல. அந்த மாதிரியான இழப்புகள் வந்து ஈரானுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது நெசம்தான். இழப்புகள் ஏற்பட்டாலும் இவங்க அதே அளவுக்கு நம்பர்ல இழப்பு கொடுக்க முடியாது. நம்பர் இஸ்ரேல்ல மட்டும்தான் அது மாதிரி கொடுக்க முடியும். இந்த அமெரிக்காவுடைய சொத்துக்கள் அழிக்கிறதுனால அந்த சொத்துக்கள் தான் அழியுமே தவிர அமெரிக்கருடைய சில ராணுவ வீரர்களையும் அழிச்சிருக்கிறாங்க தங்கியிருந்த இடங்களை. அந்த மாதிரியான பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அது போக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இஸ்ரேல்ல வந்து சுத்தமா ஹைபாங்கிற ஒரு ஊரையும் டெல்லவிங்கிற ஹைபாவுக்கு டெல்லவிக்கு அடுத்த ஊர் ஹைபாங்கிறது இப்ப ஹைஃபான்னு சொல்றாங்கல்ல அது ஒரு முக்கியமான ஒரு சிட்டி. 2 ஊரையுமே சல்லடை ஆக்கிட்டாங்க. கட்டணங்களை கம்ப்ளீட் என்னத்தை சல்லடை ஆக்குனால ஒரே ஒரு காயம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சல்லடைக்கு பிறகு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் இறந்து விட்டாரு, 10 பேர் காயம்ங்கிறாங்க, ஊரே சல்லடையா கிடக்குது. அதே நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா கொத்து குண்டுகளை போட்டு பொதுமக்களை கொள்கிறார்கள் என்று அடுத்த நிமிஷம் சொல்றான். அடே செத்ததை ஒரு ஆள்னு சொல்ற, அப்புறம் என்ன முரண்டு பேசுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏற்பட்ட அதே அளவுக்கு சேதம் வந்து இஸ்ரேல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்ரேலுடைய இந்த தணிக்கை கட்டுப்பாட்டின் காரணமாக அது வெளியே வராது. அந்த வெளியே வலியவனா போட்டான்னு சொன்னா அவனை வந்து கைது பண்ணுவாங்க, அவன் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் கூட என்ன செஞ்சிருக்காருன்னா செய்தியாளர்கள் நேற்று மிரட்டி இருக்கிறார். என்ன மிரட்டி இருக்காருன்னு கேட்டா அந்த விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுல, சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு 2 பேர் வந்து தூக்கி வீசப்பட்டார்கள் இருக்குல்ல, அந்த 2 பேர்ல ஒருவர் வந்து மீட்கப்பட்டார், ஒருத்தர் மீட்கப்படலை, ஈரான்ல விழுந்துட்டாருங்கிற அந்த செய்தியை ஊடகங்கள்ல வெளியிட்டு இருந்தாங்க. அவங்கள கண்டிக்கிறாரு. நீ எப்படி அந்த செய்தி நீ வெளியிடலாம்? அங்க விழுந்துருச்சுன்னு சொன்னா ஈரான் சுதாரிச்சிருவானே, எப்படி இந்த செய்தியை வெளியிடலாம்? யார் அந்த செய்தியை வெளியிட்டார்கள் நான் விசாரிச்சு அவங்கள சிறையில தள்ளுவேன். அந்த கருத்து சுதந்திரத்தை சொந்த நாட்டு மக்களுக்கு மறுக்கிறார். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு தலைவன் வரலாற்றுல இருந்திருப்பானு சொல்ல முடியாது. கிறுக்கன், ஒரு பைத்தியக்காரமாங்கல்ல, எதை பத்தி நினைச்சு பார்க்காதவன் அப்படிங்கிற ஒரு இந்த எண்ணெயை வந்து கொள்ளையடிப்பேன்னு பகிரங்கமா சொல்றான். ஈரானோட எண்ணெயை நாங்க எடுத்துக்கிறோங்கிறான். வெனிசுலாவில போய் ஒரு அதிபரை கடத்திக்கிட்டு வர்றான். அப்ப இவன் சுத்தமா ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுங்கிறது தான் அதுல உள்ள விஷயம். ஆனாலும் இவ்வளவு இருந்து கொண்டும் கூட அவங்கிட்ட ஈரானோட மோதுற அளவுக்கு ராணுவ வலிமை கம்மியா தான் இருக்குது. எல்லாம் எல்லாம் இழந்துட்டு கம்மியான நிலையில வச்சுக்கிட்டு தான் அழிப்பேன் ஒழிப்பேங்கிறான். ஆனா ஈரான் வந்து என்ன செய்யறாங்கன்னா நாங்க வந்து எத்தனை வருஷம் தாக்கு பிடிப்போம், நீ எங்களுடைய எங்க எங்களோட ஆயுதம் இருக்குங்கிற உன்னால கண்டுபிடிக்க முடியாது, நீ அழிச்சதெல்லாம் வந்து டம்மி இடங்களை போய் அழிச்சு இருக்கிற, எங்கள்கிட்ட உள்ள ஆயுதங்கள் வந்து அப்படி இருக்குன்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது அமெரிக்காவுடைய அந்த சிஐன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய ஆயுத பலங்கள் வந்து 50% மேல அவங்கள்ட்ட இருக்குது. 50% அளவுக்கு தாக்குதலுக்கு செலவழிச்சு போயிட்டா கூட இன்னொரு 50% மேல அவங்க சேஃப்டியா வச்சிருக்கிறாங்க. ஈரான்ல வந்து போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது, ஏவுகணைகள் இருக்குது என்பதை அவன் ஒத்துக்கிறான். அப்ப எல்லா வகையானத்தையும் அழிச்சிட்டோம்னு சொன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் கூட 94வது அலைந்து அடிச்சிருக்கேன். 94 ஒரு அலைன்னு சொல்லும் போது அதுல ஒரு 50, 60, 200 ஏவுகணைகள் அடிப்பாங்க. அப்ப அது மாதிரி 200 ஏவுகணையா 94 தடவை அடிச்சுட்டான்னு வைங்களேன். அப்ப எவ்வளவு போட்டிருப்பான்னு வைங்க. ஒரு அலைன்னு சொல்வதற்கு பேரு ஒரே ஒரு ஏவுகணை கிடையாது. ஒரு அலைன்னு சொல்லி ஒரு 20 இடத்தை இலக்கு வைப்பாங்க. அது ஒரு 1வது அலையும்பாங்க. அதுக்கு 200, 300 ஏவுகணைகள் ட்ரோன்லாம் போகும். 2வது அதே மாதிரி. இந்த மாதிரி என்ன செய்யணும்னா 94 அலைகள் இது வரைக்கும் பண்ணிட்டாங்க.
94 அலைகள்னா அது வந்து ஒரு 200 பண்ணிட்டா கூட எத்தனை எத்தனை தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு ஏவுகணை இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வலிமை வந்து அதிகமாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, சில தளபதிகளை வந்து அவங்க இலக்கு வச்சு கொள்ளலாம். அதான் எந்த இடத்துல இருந்து ஒரு செயல்பட்டு இருக்காங்கன்னு கண்டறிந்து அந்த தாக்குவாங்க. அந்த இடத்துல வந்து பில்டிங்க இவருக்கு தளபதி ஒரு ஆயத்துல்லா கமேனியை கொன்ற மாதிரி என்ன செய்யலாம், ஒரு சில ராணுவ தளபதிகளை கொல்லலாம். அது அவங்க எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னை மாதிரி கோழையா நாங்க இருக்க மாட்டோம், அதெல்லாம் பெருமையா நாங்க நினைப்போம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து ஈரானுடைய அந்த போர்ல வந்து வீரியத்தை குறைக்காது. அவங்க ஒரு கோழைத்தனமா ஆக மாட்டாங்க. அதான் இன்னைக்கு உள்ள நிலைமையா இருக்கிறதுனால. அது போக இது போக அணு ஆயுத தளங்களை போய் தாக்குவோம்னு சொல்றாங்கல்ல, அதுல ஆமாம். எவ்வளவு பொய் சொல்றான்னு பாருங்க. அணு ஆயுதம் வந்து முதல்ல முதல்ல ஒரு போர் நடந்துச்சுல, 12 நாள் போர். அந்த போர்லயே பி அந்த அந்த பாம்பு போட்டு பஸ்டர் பங்கு பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு போட்டு அதை கம்ப்ளீட் நாங்க அழிச்சிட்டோம். ஈரான்ல யுரேனியமே கிடையாது, அவங்க இனிமே செயல்பட முடியாதுன்னு சொல்லி அது ஒரு ட்ரம்ப் சொன்னார் அந்த நேரத்துல. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப என்ன இருக்குங்கிறாரு. இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு 2 தடவை பாம்பு போட்டாங்க. இப்போ வந்து எந்த இடத்துல இஸ்பஹான்லயும் இன்னொரு இடத்துலயும் இருக்கிற ஏவுகணை இந்த அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற இடம் என்று சொல்லி அங்க என்ன செய்யிருக்கிறாங்க, பாம்பு ஏற்கனவே போட்டாங்க. ஏற்கனவே போட்டு ஒன்றும் ஆகல. ஏன்னு கேட்டா அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அவங்க இங்க தாக்குவாங்க. இங்க தாக்குவார்களே ஆனால் அது பெரிய விளைவு வந்து அணுகுண்டு போட்ட மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு விளங்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவன் எங்க இருப்பதா கணிக்கிறான்னு அங்க வச்சிருக்கிறவங்க அந்த அணு ஆயுதத்துக்கு செறிவூட்டப்பட்ட, இன்னும் சொல்ல போனா சில சோர்ஸ்கள் மூலமா சொல்லப்படைய செய்தி என்னன்னு கேட்டா, அந்த யுரேனியம்லாம் ரஷ்யாவுல பாதுகாப்பா இருக்கிறது. அவங்க அக்ரிமெண்ட் அடிப்படையில் கடத்தி இருக்கிறாங்க. அங்க கிடையவே கிடையாது, இவன் அதை அழிக்கவே முடியாது, பிறகு நார்மல் வந்த பிறகு அங்கிருந்து எடுத்துக்கொள்வார்கள். அதனால இவன் என்னத்தை மோப்பம் பிடித்தாலும் சரி அங்க அந்த யுரேனியத்தை வந்து கைப்பற்ற இயலாது அப்படிங்கிறது யதார்த்தமான நிலைமை. அப்ப யுரேனியம் அந்த அணுசக்தி ஆய்வு மையங்கள் இருக்குல்ல, அதுலதான் கொண்டு போட முடியும். அதுல அணு அணு இருக்காது. அணுசக்தி ஆய்வு மையங்கள் அந்த மிஷினரி கருவிகள் இருக்குமே தவிர அங்க வந்து அணுகுண்டு சம்பந்தப்பட்ட எதுவுமே அதுல இருக்காது. அந்த பில்டிங்குகள் அந்த கட்டுமானங்களையும் அடிக்க முடியுமே தவிர முடியாது. அது ஒண்ணு. 2வது வந்து அவன் அந்த அவங்களோட அணுசக்தி இடத்துல ஏதாவது போட்டான்னு சொன்னா ஈரான் மட்டும் போவாது. ஈரான்ல இருந்து அந்த கசிவு வந்துச்சு என்று சொன்னால் முதல்ல குவைத்தை பாதிக்கும். குவைத் ரொம்ப கிட்ட. ஈரானோட அணு 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 வந்துச்சுன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு படி இழக்கக்கூடிய நாடுகள் தான் முதல்ல அழியும். அமெரிக்காவுக்கு படி இழக்கக்கூடிய ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அந்த மாதிரியான பகுதிகள் பூராவுமே என்ன செய்யும், அதனுடைய தாக்கம் ஈரான்ல இருக்கிறதை விட அதிகமாக இந்த அரபு நாடுகள்ல, சவுதியை தவிர்த்த மற்ற அரபு நாடுகள்லாம் ரொம்ப கிட்டத்துல வந்துடும். அங்கேருந்து அணுக்கதிர் வந்துச்சுன்னு சொன்னா குவைத்து, பஹ்ரைனு, அந்த பகுதி ஜோர்டான் வரைக்கும், இஸ்ரேல் வரைக்கும் கூட அதனுடைய தாக்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால அதுல அப்படியே இஸ்ரேல் வரையும் வந்துருமா? ஆமா வந்துரும்ல. கதிர்கள் தானே, அந்த கதிர்கள் வந்து காற்று வழியாகவே பரவிடும்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு வந்து இவங்களுக்கெல்லாம் ஏற்படும். அதனால அந்த மாதிரி வந்து அனுபவம் வச்சிருக்கவும் மாட்டாம அப்படி போட்டா கூட அது ஈரானை பாதிக்கும். ஈரானை விட அதிகமாக வந்து அந்த குவைத்து போன்ற நாடுகளை என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை விளங்கணும். அதனால அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அணுசக்தியின் மீது போட்டுருவோம். முதல்ல அங்கே அவன் அணுசக்தி வச்சிருக்கவே இல்லை. அணு ஆயுதம் தயாரிப்பதற்குரிய எந்த ஒரு மெட்டீரியலும் இவங்க எந்த இடத்தை கெஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல கிடையாது. வேற ஒரு ஸ்டெப் அது தனியா வச்சிருக்க. அது யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா இல்லைன்னு இருக்கிறாங்க. இல்லைன்னு இருக்குன்னா என்ன இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அந்த போர் நிபுணர்களுடைய கருத்து பிரகாரம் அவங்கள்ட்ட வந்து 400 கிலோவுக்கு மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்திருக்கிறார்கள். அதை வந்து பாதுகாப்பா வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்றாங்க. அந்த 12 நாள் தாக்குதல் போது ஈரான் சொன்னுச்சு, நீங்க குண்டு போட்டிருக்கிறீங்க, நாங்க அங்க அந்த பொருள் வச்சிருக்கவே இல்லை, எங்களுடைய அணுடைய அந்த பொருள்கள் மீது அந்த யுரேனியத்தின் மீது எந்த ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படலன்னு அப்ப சொல்லியிருந்தாங்க. அதனால அதை வந்து சேஃப்டி பண்ணுவாங்களா இல்லையா? இந்த இடத்துல வந்து இவன் பெரிய பாம்பை போடுவான், அதாவது பங்கர் பஸ்டர்னு பெரிய கிணறு மாதிரி துளையிட்டு கொண்டே தாக்கக்கூடிய
பாமையெல்லாம் போடுவாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? அப்ப அங்க கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப எந்த இடத்துல வச்சால் இவனால கண்டுபிடிக்க முடியாது அங்கதான் கொண்டு போய் வைப்பாங்க. அணுவுடைய ஆராய்ச்சி நடக்கக்கூடிய மிஷின்கள், கம்ப்யூட்டர்கள், போக்குவரத்து அதுதான் அந்த இடத்துல இருக்குமே தவிர, அணு உண்டை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் அங்க இருக்காது. ஏன்னா அதுல சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க நாட்டையே பாதிக்கும். அந்த கதிர்கள் வந்து அப்படி பரவி என்ன இல்ல அது அது அமெரிக்காக்காரனால இந்த அணு குண்டை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தா இஸ்பான்ல போறான் அவன். கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தா 2 தடவை எங்க போடுறான்னா, இல்லாத இடத்துல கொண்டு போய் போடுறான். அணுசக்தி மையம்னு அவங்க பகிரங்கமா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த இடத்துல போடுறானே தவிர, வேற ஒரு இடத்துல இருக்குன்னு அங்கேயில போட்டிருக்கணும். இப்பவும் அங்கதான் போடுவான். இஸ்பான்லாம் கொண்டு போய் போடுவானே தவிர, அங்க அணு ஆயுதம் கிடையாது ஒண்ணு. அதே நேரத்துல வந்து இந்த இதுல அவங்க கை வச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஒரு அவங்க இஸ்ரேல்லயும் அணுசக்தி மையங்கள் இருக்குது. அவன் அணு ஆயுதமா ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். வச்சிருந்தாலும் மின்சாரத்துக்காக அணு அணு தயாரிக்கிறோம்னு ஒரு அணுசக்தி மையம்னு சொல்லி ஒரு பகுதியில வச்சிருக்கிறான். அதுல அடிச்சாங்கன்னு வைங்க, அங்க உள்ள அணு தெரிச்சுன்னு சொன்னா இஸ்ரேலே காலியாயிரும். அதே மாதிரியான பதிலடி அவங்களும் கொடுக்க முடியும். இவர்கள் கொடுக்கிற மாதிரியான பதிலடி வந்து ஈரானாலையும் கொடுக்க முடியும். அதே நேரத்துல அதுக்கு பக்கத்துல உள்ள இடத்தெல்லாம் போய் அடிச்சாங்க. அந்த அணுசக்தி மையத்தை மட்டும் ஈரான் அடிக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில செஞ்சாங்க. அருகில் உள்ளதெல்லாம் போய் அடிச்சாங்க. ஏன்னுட்டு அது அடிச்சோம் என்று சொன்னால் அதனுடைய கதிர்வீச்சுகள் வந்து அரபு நாடுகளை எல்லாம் சேர்த்து பாதிக்கும். இஸ்ரேலை மட்டும் காசா மக்களே பாதிக்குமா இல்லையா? காசா மக்கள், ஜெருசலம் மக்கள், மேற்கு கரை மக்களை எல்லாம் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால யோசிச்சுக்கிட்டு அடிக்காம இருக்காங்களே தவிர, நீ எல்லை மீறி அதான் முடிவுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா அவ என்ன செய்வாங்க? அந்த காசா மக்களுக்கெல்லாம் நீங்க அந்த பார்டர் வழியா, எகிப்து பார்டர் வழியா என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீங்க வந்து எகிப்துக்கு நுழைஞ்சுக்கிறீங்க, அங்க இருக்காதீங்கன்னு ரகசியமா தகவலை கொடுத்துட்டு அடிப்பாங்க. நீங்க இப்ப சேஃப்டியா இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்களே தவிர, இவங்க செய்யற வேலையை வந்து அவங்களுக்கும் செய்ய முடியும். அமெரிக்கா என்ன மாதிரி வேலை செய்யறோம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி வேலையை அவங்களும் செய்ய முடியும். என்னன்னு கேட்டா அதுல அதனுடைய பாதிப்பு வந்து நம்மளுக்கு வருமே, நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்களே என்ற ஒரு தயக்கத்துக்காகத்தான் அந்த அணுசக்தி மையங்களை வந்து நேரடி அட்டாக் பண்ணாம இருக்கிறாங்க. ஈரான் பண்ண முடியும், பண்ணுவதற்கு பண்ற தொலைவுல தான் இருக்குது. அதனுடைய டீட்டெயில் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த இடத்துல அந்த மையம் இருக்கு, என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு பட்டனை தட்டி விட்டு அழிச்சிட முடியும். ஆனா அழிச்சிட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்து காசாவுல, ஜெருசலம்ல, இன்னும் பல பகுதிகள் வரைக்கும் பாதிக்குமே, அந்த மக்களும் சேர்ந்து அழிஞ்சிருவாங்களே என்ற காரணத்திற்காகத்தான் அவங்க அதை தாக்காம விட்டு வச்சிருக்கிறாங்களே தவிர, அதுதான் முடிவுன்னு வந்துருச்சு என்று சொன்னா இந்த மக்களை என்ன செய்வாங்கன்னா, அந்த எகிப்து பார்டர் வழியாக நீங்க போயிருங்க, உள்ள நாட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அடிச்சாங்கன்னு வைங்க, அப்ப இஸ்ரேல் இல்லாம போயிடும். அதனால இதுல வந்து ட்ரம்ப் ஜெயிக்க இயலாது. அது போக இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அது இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு செய்தி ஒன்று பரவுது. ஆள் ரொம்ப அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனை, அதுக்கு ஏயா நிஜமானு தெரியல, வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கிறது. மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அந்த வீதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போக்குவரத்து நிப்பாட்டப்பட்டு சீரியஸ் கண்டிஷன்ல அவர் வந்து மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாரு நேத்துல இருந்து அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருகிறது. சில வீடியோக்கள்லாம் காட்டுறாங்க. ஆனா அந்த வீடியோ வந்து வந்து நிஜமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏஐல ரெடி பண்ணதாவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த மாதிரி ஆயிட்டாரு என்பதை யாருக்கு வேணா, எனக்கு கூட இப்படி செய்யலாம், உங்களுக்கு கூட செய்யலாம். இந்த ஏஐ காலத்துல நம்ப முடியாத எதையுமே இருந்தாலும் அபிஷியல் அவங்க அறிவித்தாதான் செய்ய முடியும். அவங்களும் டிக்ளேர் பண்ண அந்த அமெரிக்க அரசாங்கமே அறிவிச்சாதான் அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறார் என்பதை உறுதி பண்ண முடியும். ஆனா அப்படி ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்குது. இப்ப இந்த மத்தியஸ்தம் பண்ண போனாங்களே, எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான்லாம் ஏதோ மத்தியஸ்தம் பேசுறாங்கல்ல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும், அது எந்த அளவுக்கு பலிக்கும்? போர் நிறுத்தம் அதெல்லாம் அது அது எந்த அளவுல இருக்குது? அத மத்தியஸ்தம்னா பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தானுடைய தளபதி வந்து அமெரிக்காவுடைய அடிமை. அந்த முனீர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து அமெரிக்காவுடைய அடிமை. அவரை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்காவுடைய அந்த 15 அம்ச திட்டத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஈரான்ல. 15 அம்ச திட்டம் என்னன்னு கேட்டா, இவன் தாக்குதல் நடத்தியிருக்கிறான். இவன் தான் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குற மாதிரி ஒப்பந்தங்கள் இருக்கணுமே தவிர, மறுபடியும் மிரட்டுற மாதிரி ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடாது. அந்த 15 கண்டிஷன் என்ன இருக்குன்னு கேட்டா, நீ வந்து இந்த ஏவுகணை தயாரிக்க கூடாது, பழையபடி ஏவுகணை தயாரிக்க கூடாது, நீண்ட தூர ஏவுகணை வச்சிருக்க கூடாது, யுரேனியத்தெல்லாம் எங்கிட்ட ஒப்படைச்சிருன்னு, இப்படி ஏற்கனவே ஆரம்பிச்சாங்கல்ல பேச்சுவார்த்தை, அந்த ஹுர்முஸை திறந்துருன்னு இப்படின்னு ஒரு 15 போட்டு என்ன செஞ்சாங்க, அனுப்பியிருந்தாங்க. ஈரான் நினைச்சிட்டாங்கன்னா, இது வந்து நாங்க தான் நிபந்தனை போடுற இடத்துல இருக்கிறோம், நாங்க இந்த சண்டை ஆரம்பிக்கல, நீ போடக்கூடாது, நாங்க நிபந்தனை போடுறோம்னு கேட்டா
நீங்க மத்திய கிழக்கில் உள்ள எல்லா ராணுவ தளங்களையும் காலி பண்ணிரு. அமெரிக்கா காலி இருக்கக்கூடாது. பண்ணிடுங்க. எந்த ஒரு அரபு நாட்டிலையும் அமெரிக்காவுடைய ராணுவத்தெல்லாம் இருக்கக்கூடாது. நீ தான் பின்வாங்கி போகணும். 2வது என்னன்னு கேட்டா, அந்த எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போன பிறகு எங்களுக்கு பெரிய இழப்பீடு தரணும். இந்த சண்டையை நீ ஆரம்பிச்சு பெருமளவிலான பொருளாதார சேதத்தை நீ ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால இதுக்கு இழப்பீடு தரணும். 3வது வந்து உலகத்துல வந்து உனக்கு இருக்கிற மாதிரியான அணு 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 தயாரிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுல வந்துட்டு இப்ப இந்த நிபந்தனை போட்டு நீ அது தயாரிக்காத இது தயாரிக்காதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது. இது சர்வதேச நாடுகள் வந்து எங்களுக்கு இதுக்கு வந்து உறுதிமொழி தரணும். அதே மாதிரி வந்து இந்த இந்த உறுதிமொழி வந்து சர்வதேச நாடுகளுடைய முன்னிலையில வைத்து ஒப்பந்தத்தின் மூலமாக இருக்க வேண்டும். இனி ஒரு காலத்தில் ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதலும் நடத்தப்பட மாட்டாது என்ற ஒரு உறுதிமொழியை சர்வதேச சமுதாயம் தர வேண்டும். இவங்க 5 கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த 5 கண்டிஷன் பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. இதை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டா அவங்க இறங்கி போயெல்லாம் இல்ல. 15ஐயும் டோட்டல் நிராகரிச்சுட்டு நீ நஷ்டஈடு கொடுக்கணும், நீ இங்க இருந்து வெளியே போயிரு அப்படிங்கிற அளவுக்கு போல்டா தான் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அது டிஸ்கஷன்ல இருக்குது. அதை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப என்ன செய்யறாரு ட்ரம்ப் வந்து ஒரு 45 நாளைக்கு உள்ள ஒரு போர் நிறுத்தத்துக்கு வருவோம், 45 நாளை வரைக்கும் ஈரான் சொல்றதை ஒத்துக்கிற மாதிரி ட்ரம்ப் தான் பிறங்கி வந்திருக்கிறார். அது 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தம்னு சொன்ன உடனே அவங்க மறுத்துட்டாங்க. இது 45 நாள் என்பது இவன் ஆயுதம் தயார் பண்ணுவதற்கு எடுக்கிற அவகாசம், டவுனா இருக்கிறான்ல, மூச்சு விடுவதற்கு ஒரு அவகாசம் தேவைப்படுது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும். அதுக்காகத்தான் இந்த தற்காலிக போர் நிறுத்தம்னு சொல்றாங்க. தற்காலிகத்துக்குலாம் வேலை இல்லை, சண்டை நிப்பாட்டணும். இனிமேல் எங்க பக்கம் நீ வரவே கூடாது அப்படி ஒரு ஒப்பந்தத்தை தவிர 45 நாள் போர் நிறுத்தத்துக்காவது வாங்கன்னு கெஞ்சிடார் ட்ரம்ப். அந்த 45 நாள் எதுக்குன்னா அவகாசம், ஆயுதங்களை திரட்டுறது, தயாரிகள் இறந்து போன ஏவுகணை பண்றது, அதுக்கு நாங்க இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு அவர் சொல்றாரு, இவங்க ஒத்துக்கறல. நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு 5 கண்டிஷன் இவங்க போட்டிருக்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டா நாங்க நிப்பாட்டுவோம், இல்லைன்னா அடிச்சுட்டு தான் இருப்போம். என்னன்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து அங்கிருந்து வந்து அடிக்காவிட்டா கூட இவங்க இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கும் அந்த மாதிரியான சக்தி ஈரானுக்கு இருக்கா இல்லையா? அந்த போர் நிறுத்தத்தை நீங்க ஒத்துக்கறலன்னு சொன்னா இஸ்ரேல செல்லடை ஆகிட்டு தான் இருப்பார்கள். அது ஒரு விஷயமா இருக்கிறது. அரபு நாட்டுல உள்ள ராணுவ தளங்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து அழிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் இருப்பாங்க. இல்ல இப்ப ஹார்மோஸ் நீரிணையை வந்து இப்போதைக்கு ஈரான் திறக்க மாட்டான். ஹார்மோஸ் திறக்க மாட்டான். அதாவது நாங்க சுமூகமாக பேசி ஒரு அந்த ஒப்பந்தம் வந்தால் திறக்கலாமே தவிர மிரட்டலுக்கு திறக்க மாட்டோம். நாங்க திறந்து விட நாங்க ஏற்கனவே திறந்தானே வச்சிருந்தோம். ஏற்கனவே ஹொர்மூஸ்ல வந்து இவங்க எந்த கட்டணமும் இல்லாம ஃப்ரீயா தான் விட்டுட்டு இருந்தாங்க. யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம்னு தான் இருந்துச்சு. இந்த அமெரிக்கா செஞ்ச வேலையினாலதான் இந்த கட்டுப்பாடை செஞ்சாங்க. அதனால இந்த ஹொர்மூஸ்ங்கிறத நாங்க பூட்டிலாம் வைக்கல. நீ செஞ்ச காரணத்தினால அதனுடைய விளைவை வந்து இந்த அரபு நாடுகள் அனுபவிக்கணும். இதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயில் கிடைக்கலங்கிறது மட்டும் இல்ல, இந்த குவைத் தயாரிக்கிற ஆயில், பஹ்ரைன் தயாரிக்கிற ஆயில் வெளியே வராது. நேரடியா பாதிப்பு அவங்களுக்கு. அந்த பாதிப்பு அமெரிக்காவுக்கு முதல் பாதிப்பு. அதாவது சில நாடுகளுக்கு ஆயில் கிடைக்கலங்கிறது வந்து 2வது பாதிப்பு தான். முதல் பாதிப்பு யாருக்குன்னு கேட்டா சவுதி அரேபியாவுக்கு, அதே மாதிரி பஹ்ரைனுக்கு, குவைத்துக்கு, இவங்க கத்தாருக்கு, இவங்க எல்லாம் ஆயில் தயாரிக்கிறாங்க கேஸ்லாம். அதுக்கு தயாரிச்சாங்கன்னு சொன்னா ஹுர்முஸை கடந்துதான் போக முடியும். ஹுர்முஸை கடந்து போகவில்லை என்று சொன்னால் அதனுடைய உற்பத்தியை நிறுத்தியாக வேண்டும். உற்பத்தி நிறுத்தினாங்கன்னு சொன்னா வருமானம் நின்று போயிடும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் அமெரிக்க நிறுவனங்களா இருக்கிறது. அதனுடைய வருமானம் எல்லாம் பெருமளவுக்கு அமெரிக்காவுக்கு போகிறது. அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அடிக்கிறதுக்கு தான் ஹொர்முஸை மூடினாங்களே தவிர மக்களுக்கு ஆயில் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல. இவங்கிட்ட இருந்து வரக்கூடாது, இவங்கள்ட்ட இருந்து உள்ள சப்ளை நம்ம நிப்பாட்டானே, இவங்களுக்கு அடிச்சோம்னு சொன்னா அது அமெரிக்காவுக்கு அடிக்கிற அடி அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு ஒண்ணு. 2வது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்கள்ட்ட ஆயில் வாங்குறத ஆட்களுக்கு எல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஈரான்ல நீங்க ஆயில் வாங்குனீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப இல்ல பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுக்கு, பங்களாதேஷுக்கு, சீனாவுக்கு அனுமதி தானே? அனுமதி கொடுத்திருக்காங்கல்ல. இல்ல பிரான்ஸ் பல நாடுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டா ஈரானுக்கு பொருளாதார ரீதியாக பயங்கர லாபம். இப்ப விற்க கூடாது தடை செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த நாடுகளுக்கு எல்லாம் ஈரானுடைய ஆயில் வந்துகிட்டு இன்னைக்கு கூட இந்தியாவுல கேஸ் தட்டுப்பாடு இப்ப கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க வந்து நிறைய ஈரான்ல இருந்து நிறைய வந்து சேர்ந்துருச்சு, அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் பூரா கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு ஈரானும் ரஷ்யாவில இருந்து வரக்கூடியதை உலகத்துக்கே போதும். எது மட்டும் பாதிக்கப்படும் கேட்டா சவுதி, குவைத், பஹ்ரைனு, அங்க இருந்து கத்தார்ல இருந்து தயாரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இங்கிட்டு வர முடியாது. சவுதி கூட வேற வழியா வந்து அந்த செங்கடல் வழியாக வரலாம் சவுதி கூட. ஆனா அதை என்ன செய்யறாங்கன்னா செங்கடல்ல ஒரு
பாபுல் மந்தப்னு ஒரு ஏரியா இருக்கு, குறுகுன ஒரு இடம். ம், அதை கடந்து தான் போக ம், முடியும். அதை வந்து ஏமன் ஹவுதிகள் கண்ட்ரோல்ல இருக்குது. அவங்க அதை ம், மூடிட்டாங்கன்னு சொன்னா அந்த அரபு நாட்டுல இருந்து ஒரு சொட்டு கூட வெளியே வராது. ஒரு சொட்டு குருடாயில் கூட வெளியே வர முடியாது. அதை அவங்க தடுத்தர முடியும். அதையும் மூடுன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஈரான்ல. நீங்க ஓவரா ம், தாக்குனீங்கன்னா பாபுல் மந்தமே இழுத்து மூடிடுவோம். குர்முச மூடின மாதிரி ம், அந்த செங்கடல்ல உள்ள அந்த குறுகிய வழி பாதை இருக்குல்ல, அதையும் நாங்க மூடிடுவோம்னு ம், அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி மூடிட்டாங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய வருமானம் அடிபட்டு போகும். அரபு நாட்டு வருமானம் அடிபடுமே ம், தவிர ஆயில் ம், கிடைக்குமான்னா கிடைக்கும். ஈரானுடைய ஆயிலும் ம், ரஷ்யாவுடைய ஆயிலும் உலகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ம், ஹுர்முஸ் வழியா வர தடுத்துக்கிறதுனால உலகத்துக்கு பெரிய நஷ்டம் வராது. பெரும்பாலும் என்ன ம், செஞ்சிடும், அந்த ஈரானுடைய ஆயில்களும் ரஷ்யாவுடைய ஆயில்களும் கேஸ்களை உலகத்துக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒரு விஷயம். அமெரிக்காவுக்கு ம், தான் பாதிப்பு இதுல. ம், ம். பார்ப்போம் இந்த ஈரான் போர் குறித்து என்ன அரசியல், பொருளாதார, சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? அமெரிக்கானுடைய பிடிவாதமா, யார் பிடிவாதமா இருக்கா, யார் உறுதியா இருக்கா, இதை எப்படி பார்க்கணுங்கிறத தொடர்ச்சியா நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த நேர்காணலும் இந்த போர் குறித்து புதிய புதிய செய்திகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நன்றி.